இடையில ஒருத்தர் வாராரு, ஆச்சரியமாக இருக்குது. அதுல பாருங்களே, என்ன குழந்தை, என்ன பொம்பளை பிள்ளை, அவன் டான்ஸ் பாருங்களே, எப்படி டான்ஸ் ஆடுறாள். இவட திறமைய பாருங்க, எப்படி டிக்டாக் இது, எப்படி டான்ஸ் ஆடுறா. ஓ மசரத், டான்ஸ் நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது. நான் சொன்னேன், ஆடைய பாருங்களே, ஆடைய பாருங்களே. நீங்க அறக்கூடிய ஆடைய போட்டு இன்றைக்கு சோசியல் மீடியால டான்ஸ் ஆட வச்சுட்டு 10 பேரை கொண்டு காட்டி பெருமைப்பட்டுட்டு அதை 10,000 பேர் பார்த்து அதுல ஒருத்தன் ஏதோ ஒரு நாளையில உங்களோட பெண் குழந்தைய தேடி வந்து கூட்டிக் கொண்டு ஓடினத்துக்கு பின்னால ஊர்ல மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் வந்து, மஸ்ஜித் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, ஊருடைய ஜமியத்துல் உலமா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, இந்த ஊருடைய உலமாக்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, என்ன குழந்தைய, என்ன பெண் குழந்தைய இப்படி ஒருத்தர் தூக்கி தோடிட்டாரு. இது ஊருடைய மஸ்ஜிதோ, ஊருடைய நிர்வாகமோ, ஊருடைய உலமாக்களோ செஞ்ச குறையல்ல. நீங்க உங்களோட பெண் குழந்தைக்கு கையில போனை கொடுக்கக்குள்ள செஞ்ச தப்பிது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட உள்ள பிரச்சனை இல்ல. எக்கச்சக்கமான ஊர்கள்ல ஆரம்ப கல்வியை கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டை போட்டுக்கொண்டு மியூசிக்கை போட்டுட்டு டான்ஸ் ஆடுற விடுறாங்களா இல்லையா? நாங்க பார்க்கிறோமா இல்லையா? மார்க்கத்தில் ஏதோ ஒரு மூலையில் எதுக்கு ஆதாரம் இருக்குதா? குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? மியூசிக் யாரு போட்டாலும் மியூசிக் ஹராம் தான். மஸ்ஜிதுக்குள்ளால் மியூசிக் வேறு செய்தாலும் மியூசிக் ஹராம் தான். அது யாரு டான்ஸ் ஆடினாலும் மியூசிக் ஹராம் தான். இதே இஸ்லாமிய ஊர்ல முஸ்லிம் ஸ்கூல்ல நடக்குது. முஸ்லிம் ஸ்கூல்ல செஞ்சாலும் ஹராம் தான், அந்நிய ஸ்கூல்ல செஞ்சாலும் ஹராம் தான். ஏன்? மார்க்கத்தில் மியூசிக் ஹராம், டான்ஸ் ஹராம், செய்ய இயலாது. இது யார் செஞ்சாலும் ஹராம். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நடந்திருக்குது, இது நடந்திருக்குது. இது ஹராமா ஹலாலான்ற தெளிவில்லாமல் சமூகத்தில் சர்வசாதாரணமாக ஒவ்வொருத்தரும் இந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. மேலான பிறார்களே, சகோதரர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, நீ 20 வருடமாக 25 வருடமாக தக்பீரை கட்டிக்கொண்டு முன் சஃபில தொழுது கொண்டிருக்கிறாய். ஓண்ட தொழுகையில இன்னும் உனக்கு பக்குவமும் ரசனையும் வரலையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ராத்தின் அவ்வல மர்ரத்தின் தும்ம யகுத்து பஸரஹு. ஒரு மனிதன் போனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான், அதை யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு தவறான அட்வர்டைஸ் வருகிறது, தவறான போட்டோ வருகிறது, தவறான விளம்பரம் வருகிறது. உடனே அவருக்கு பார்க்க இயலும், பார்வையை தாழ்த்துகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா அஅதாஹு அல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹனாவதஹா. அல்லாஹ் ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நசீபாக்குவான். அந்த இபாதத்தை, அந்த அடியான் அதனுடைய டேஸ்டை, அதனுடைய சுவையை சுவைத்து 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 அந்த இபாதத்தை அவன் செய்வான். யாருக்கு இது? பார்வையை யாரு தாழ்த்துகிறாரோ அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இது. கிதாபுல பதிவு செய்யறாங்க, யாரு பார்வையை தாழ்த்துவானோ அல்லாஹ் முதலாவது ஹலாவத்துல் ஈமான நசீபாக்குவான். ஈமானுடைய ருசியை அல்லாஹ் நசீபாக்குவான். யாருக்கு ஈமானுடைய ருசி நசீபாகுதோ, அல் குர்பு மினல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவான். யாருக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய தௌஃபீக் நசீபாகுதோ, ரிக்கத்துல் கல்ப், அல்லாஹ் மிருதுவான உள்ளத்தை அந்த அடியானுக்கு கொடுப்பான். யாருக்கு மிருதுவான உள்ளம் கொடுக்கப்படுகிறதோ, லத்தத்துல் புகா, தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு அழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் செய்த கண்கள் அல்லாஹ்வை நினைத்து ஒரு போலும் அழமாட்டாது. மனைவிக்கு சுகம் இல்ல, பிள்ளைக்கு சுகம் இல்ல, எத்தனையோ நாள் உட்கார்ந்து அழுதிருக்கிறோம். பிசினஸ்ல லாஸ்ட் ஆகிட்டாரு, அழுது கொண்டிருக்கிறாரு. எப்பயாவது ஒரு நாள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது அழுத கண்கள், எத்தனை கண்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 கண்கள் ஒரு போதும் நரகத்தில் நுழைய மாட்டாது.
ஒரு கண் ஐனுன் கத்தத் அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் தடுத்த ஹராத்தை விட்டும் தன்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொண்டொரு கண். ஒரு காலமும் அல்லாஹ் இந்த கண்களை நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். வஐனுன் சஹிரத் ஃபீ சபீலில்லாஹ், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு கண் இருக்குது, அது அல்லாஹ்வின் பாதையில் இரவு விழித்த கண். இந்த கண்களை அல்லாஹ் ஒரு போதும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மேலான பிறர்களே சகோதரர்களே, இன்றிலிருந்து நாங்க எங்கட கண்ணை பாதுகாக்கிறதோட இது சம்பந்தமான விடயங்களை எங்கட பிள்ளையும் நாங்க கவனம் செலுத்த வேண்டும். எங்கட பிள்ளையும் கவனம் செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கண்ணோட்டம் செலுத்தினாங்க. ஹரத்தில் நிற்கிறாங்க, ஹஜ்ஜுடைய காலத்தில் நிற்கிறாங்க, பக்கத்தில் ஃபஸ்ல் இப்னு அப்பாஸ் நிற்கிறாரு. ஒரு யுவதி பெண் வாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கறதுக்கு வாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ல் இப்னு அப்பாஸை கவனிக்கிறாங்க. அவர் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ல் இப்னு அப்பாஸுடைய தலையை பிடிச்சி பார்வையை தாழ்த்தி சொன்னாங்க, ஃபஸ்ல், நீங்க அங்க பார்க்கறல்ல, பார்வையை தாழ்த்துங்கோ. நீங்க அங்க பார்க்கறல்ல, பார்வையை தாழ்த்துங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியுடைய விடயத்திலும் கண்ணோட்டம் செலுத்தின மாதிரி, எங்கட பிள்ளை ஸ்கூலுக்கு போறான், அங்க என்ன நடக்குது? டியூஷனுக்கு போறான், என்ன நடக்குது? நைட்ல பைக் எடுத்துட்டு போறான், என்ன நடக்குது என்ற ஒவ்வொரு கண்ணோட்டமும் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் இருக்க வேண்டும்.